ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கு நாங்கள் டெய்லரிங் கிளாஸில் பார்க்க போகிறது இலாஸ்டிக் நைட்டி ஒன்று வந்து நாங்கள் எப்படி தைக்க போகிறோம்னு சொல்லி. ஸோ இலாஸ்டிக் நைட்டின்னு சொன்னால் நாங்கள் சொல்கிற கல்கி கவுன், சரியா? கல்கி கவுன் வந்து நாங்கள் எப்படி வந்து இன்றைக்கி கட் பண்ண போகிறோம், எப்படி நாங்கள் மார்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து முதலாவது பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து கல்கி ட்ரெஸ் வந்து எங்களுக்கு வந்து தைச்சி விற்கிறதுக்கு வந்து வச்சுருப்பாங்க, சரியா? ஸோ இதில் நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக வேண்டிய அதில் ஒரு ஐடியா எடுக்கிறதுக்காக வேண்டி வந்திருப்பீங்களே. ஸோ நான் மேக்ஸிமம் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு எக்ஸல் இல்லாட்டி டபுள் எக்ஸல், சரியா? எக்ஸல் டபுள் எக்ஸல்ங்கிற சைஸஸ் தான் கூடுதலாக வந்து எல்லாருமே உடுக்கிறது நைட் ட்ரெஸ்ஸில், சரியா? ஸோ இந்த சைஸில் வந்து நீங்கள் ஒரு லாஸ்டிக் நைட்டி, ஒரு கல்கி ட்ரெஸ் ஒன்று நீங்கள் தைக்க போகிறீங்கண்டா நீங்கள் டோட்டலாக வந்து எடுக்க வேண்டிய லென்த் வந்து 50, சரி? அதாவது நீங்கள் ஃபுல் ஹைட் வந்து 50 வந்து எடுக்கணும், சரியா? இந்த மெஷர்மெண்ட்டை பார்த்துக்கோங்க. எக்ஸல் டபுள் எக்ஸல், இப்போ இதில் உள்ளவங்களும் எக்ஸல் டபுள் எக்ஸல் சைஸ் நீங்கள் போட போகிறீங்களா இருந்தால் உங்களோட சைஸ் வந்து இது கரெக்டாக வரும். 50 வந்து நீங்கள் எடுக்கலாம், 50 இன்ச் வந்து நீளம் எடுக்கலாம், அதாவது நீட்டம் கவுண்டட் லென்த் எடுக்கலாம், நீட்டத்தை எடுக்கலாம், சரியா? அந்த 50 இன்ச்சோட நாங்கள் என்ன செய்கிறேன்னு சொன்னால், அந்த 50 இன்ச்சில் வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு 5 இன்ச்சை வந்து நாங்கள் என்ன செய்யணும்னா கழிக்கணும். அதாவது எங்களோட நெக் இருக்குது தானே, எங்களோட கழுத்தோடைய அந்த 5 இன்ச் வந்து, அதாவது நாங்கள் கழுத்து மார்க் பண்ணோம் தானே, முன் கழுத்து பின் கழுத்துன்னு சொல்லி. ஸோ அந்த கழுத்து நாங்கள் மார்க் பண்ணுற அந்த 5 இன்ச்சை வந்து நாங்கள் மைனஸ் பண்ணிடணும், கழிச்சிடணும். கழிச்சா எத்தனை வருது? 45 இன்ச் வந்து வருது. ஸோ இதான் வந்து கரெக்டான அளவு. இப்போ நீங்கள் உங்களோட முழு உயரம் 35 வருதுன்னு வைங்களேன். ஸோ 35 இன்ச் வந்தால் நீங்கள் 35 இன்ச்சில் இருந்து 5 இன்ச்சை கழிச்சு 30 தான் எடுக்கணும். 40 வந்தால் 40லேருந்து 5 கழிச்சு நீங்கள் 35 தான் எடுக்கணும். ஸோ இப்படி தான் வந்து நாங்கள் 5 கழிக்கணும். அதாவது அந்த கழுத்து இருக்குது தானே, அந்த கழுத்துடைய 5 இன்ச்சை வந்து நாங்கள் அப்படியே கழிக்கணும். ஏன்னா நாங்கள் கல்கி கவுனுக்கு கழுத்தை வந்து வேறையாக தான் என்ன செய்ய போகிறோம்னு செய்யணும், நாங்கள் பிடிக்க போகிறோம். ஸோ கட்டாயம் கழுத்தை வந்து என்ன செய்யணும்னு செய்யணும், அந்த 5 இன்ச்சை வந்து நாங்கள் கழிச்சிடணும், சரியா? ஸோ நான் இங்கே இப்போ 40 இன்ச் போட்டிக்கிறேன். இது நான் வந்து எக்ஸல் டபுள் எக்ஸலுக்கான சைஸஸ் தான் உங்களுக்கு இங்கே தந்திருக்கிறேன், சரியா? அதே மாதிரி நீங்கள் ஷோல்டர் எடுக்கிறதாக இருந்தால் 8 இன்ச் வந்து எடுங்க, சரியா? எக்ஸல் டபுள் எக்ஸலுக்கு வந்து 8 இன்ச் வந்து நீங்கள் ஷோல்டர், இந்த ஷோல்டருடைய லென்த் வந்து நீங்கள் 8 இன்ச் வந்து எடுக்கணும். அதே மாதிரி ஆம் கோல் வந்து 4 இன்ச் வந்து போட்டிக்கிறேன். அதாவது இவ்வளோ 4 இன்ச் வரும். அதே மாதிரி இங்கால இன்னொரு 4 இன்ச் வரும். ஸோ இந்த 4 இன்ச் வந்து இந்த பட்டி ஒன்று பிடிப்போம் தானே கல்கியில் 2 சைட்லேயும், அந்த பட்டியிலிருந்து இன்னொரு 4 இன்ச் வரும். ஸோ அங்கே 4 இன்ச் ஆல்ரெடி வரப்போகுதுங்கிறதுனால நாங்கள் இங்கே ஆம்கோலுக்கு 4 இன்ச் தான் எடுக்க போகிறோம். ஸோ 4 இன்ச் வரும். அடுத்தது பொடியோட மெஷர்மெண்ட், இங்கே வரக்கூடிய இந்த பொடி மெஷர்மெண்ட் எனக்கு வரும். இது வந்து ஷோல்டர், இது ஆம்கோல், இது பொடி மெஷர்மெண்ட். இவ்வளோ தான் எங்களோட கல்கி கவுனுக்கான மெஷர்மெண்ட். ஸோ இந்த பொடி மெஷர்மெண்ட் வந்து 9 எடுக்கிறோம். ஏன் 9 எடுக்கிறேன்னா நாங்கள் 5 கூட்டி எடுக்கிறோம். ஏன் 5 கூட்டணும்? 5 கூட்டினா எவ்வளோ? 9 தான் பொடியுடைய மெஷர்மெண்ட், சரி? அதாவது உங்களோட செஸ்ட்டை சுற்றி, உங்களோட மார்பு சுற்றி எவ்வளோ வருதோ அதை நீங்கள் பொடி மெஷர்மெண்ட்டாக எடுத்துகிட்டு நீங்கள் இங்கே என்ன செய்யணுமெண்டா 5 கூட்டணும். ஏன்னா நாங்கள் லாஸ்டிக் அடிப்போம் தான். எனக்கு லாஸ்டிக்கை இந்த ஷோல்டரில் வச்சு அடிக்கும் போது இது அப்படியே சுருங்கி கொண்டு வந்துடும். ஸோ சுருங்கி வாரத்துக்கு மொத்தம் நாங்கள் ஒரு 5 இன்ச்சை கூட்டி 9ஐயும் 5ஐயும் கூட்டி வந்து நாங்கள் போடணும். ஸோ 14 இன்ச் வந்து இங்கே எடுக்கணும், சரியா? ஸோ எங்களுக்கு தேவை ஷோல்டர், ஆம்கோல், பொடி மெஷர்மெண்ட். இவ்வளோ தான் எங்களுக்கு என்ன செய்யணும்டா ஒரு கல்கி ட்ரெஸ் தைக்கிறதுக்கு தேவைப்படும். அதோட நீங்கள் லென்த், உங்களோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்து எடுக்கலாம். ஸோ நான் இங்கே இன்றைக்கு உங்களுக்கு பாருங்கள், இங்கே 40 எடுத்து வைக்கிற ஃபுல் லென்த், சரி? நீட்டம். அதுலேருந்து என்ன செய்கிறேன், 5 வந்து கழிச்சு 35 எடுத்தாச்சு. 35ஓட நீங்கள் 2 கூட்டணும். எதுக்கு இந்த 2 கூட்டுறேன்னா, இந்த லாஸ்டிக் கொண்டு மேலே சுருக்கி அடிப்போம் தானே, அந்த லாஸ்டிக் போகிறதுக்கு எங்களுக்கு 2 இன்ச் வந்து வேணும். ஏன்னா 1 இன்ச்சில் லாஸ்டிக்கை நாங்கள் இன்னொரு இன்ச் மடிக்கிறதுனால எங்களுக்கு 2 இன்ச் வந்து தேவைப்படும். ஸோ 2 கீழே இந்த வாட்டியை சுருக்கி அடிக்கிறதுக்கு 1 இன்ச், அப்போ மொத்தம் 3 இன்ச்சை வந்து நாங்கள் கூட்டணும். நெக்கை வந்து கழிச்சிட்டு இந்த 5 கழிச்சிட்டு 35 வந்தால் அந்த 35ஓட நாங்கள் 3 கூட்டினா 38 இன்ச் வரும். அதே நீங்கள் உங்களோட ஹைட் ஃபுல்லாக 50ண்டா 50லேருந்து நீங்கள் 5 கழிச்சிட்டு 45 எடுக்கணும். அந்த 45லேருந்து நீங்கள் 3 கூட்டி 48 இன்ச்சுக்கு தான் என்ன செய்யணும்னு சொன்னால் இதில் ஹைட் எடுக்கணும். ஏன்னா நாங்கள் இங்கே மேலே லாஸ்டிக்கு 2 இப்படி சுருக்கி அடிப்போம், கீழே வாட்டிக்கு 1 இன்ச் சுருக்கி அடிப்போம், 1 இன்ச் அடிப்போம்ங்கிறதுனால கட்டாயம் நீங்கள் 3 இன்ச் வந்து கூடுதல் எடுக்கணும். இல்லாட்டி கல்கி ட்ரெஸ் வந்து கட்டியாகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ 3 இன்ச் வந்து கூட்டணும். ஸோ இப்படித்தான் வந்து நாங்கள் என்ன செய்கிறோன்னா இந்த இதில் வந்து மெஷர்மெண்ட் வந்து இருக்குது இந்த கல்கி கவுன். இப்போ நாங்கள் சாதாரணமாக பார்ப்போம், இதுண்டு வைங்களேன். ஸோ இதுண்டு வச்சேன்டா இப்போ நாங்கள் இந்த மெஷர்மெண்ட்டுக்கு வந்து நான் இங்கே வரைஞ்சி காட்டுறேன், சரியா?
இப்போ நாங்கள் 40, இப்போ ஒருத்தர் உயரம் 40ன்னு வைங்களேன், 40லேருந்து 5 கழிச்சு 35 வந்தாச்சு. ஸோ 35 வந்தண்டா நான் என்ன செய்ய போகிறேன், இங்கே அப்படியே 35 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ண போகிறேன். இப்படி நீங்கள் உங்களோட மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க சரியா. 35 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணுறேன் சரியா. மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன செய்யணும், இன்னொரு 3 இன்ச் வந்து கூட்டணும். ஏன்னா இங்கே 2 இன்ச் கூடுதலாக போக போகுது லாஸ்டிக்கு, இங்கே 1 இன்ச் போக போகுது. அப்போ எத்தனை வருது, 35 செய்யணும் 38. ஸோ இங்கே 38 வருதுன்னு, இப்போ நான் கடைசி வரைக்கும் 38 இன்ச்சுக்கு வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துட்டேன் சரியா. ஹைட் வந்து மார்க் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ அடுத்தது என்னது, நான் ஷோல்டர் வந்து மார்க் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் என்ன செய்யறது, உங்களோட முழு ஷோல்டர் இருக்குது, உங்களோட ஷோல்டரை சுற்று வட்டாரத்தை அப்படியே எடுக்கிறீங்கன்னு வைங்களேன். ஸோ இப்போ 16 இன்ச் வருதுன்னா 16 இன்ச்சு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ரெண்டால் வந்து பிரித்து 8 இன்ச் வந்து எடுக்க போகிறோம். ஸோ அதனால தான் நான் இங்கே 8 இன்ச் என்ன, பொதுவாக வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எலுக்கு 16 இன்ச் தான் வாரேன். அப்போ 8 இன்ச் வந்தேன்னா என்ன செய்யறது, இங்கே அப்படியே நாங்கள் என்ன செய்கிறோம், 8 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணுறேன். இந்த ஃபேப்ரிக் இருக்குது தானே, இந்த ஃபேப்ரிக்கை வந்து நாங்கள் இப்படி வந்து என்ன செஞ்சுக்கிறோம், மடித்து போட்டுக்கிறோம் சரியா. அப்போ 8 இன்ச் வந்து நாங்கள் என்ன செய்யறோம், மார்க் பண்ணுறோம். என்னது, ஷோல்டர் வந்து மார்க் பண்ணியாச்சு. ஷோல்டர் மார்க் பண்ணிவிட்டு இப்போ என்ன செய்கிறோம்டா, எங்களோட கையுடைய ஆம்கோல், கையை சுற்றி ஆம்கோல் வந்து மார்க் பண்ணுறோம். இப்போ ஆம்கோலில் பார்த்தேன்டா உங்களோட முழு ஆம்கோலும் வந்து 8 இன்ச் வருதுன்னு வைங்களே சரியா. இப்போ ஃபுல் ஆம்கோல் வந்து 16 இன்ச் வருதுண்டா, இங்கே நாங்கள் இப்படி 4ஆக மடிக்கிறதுனால அது என்ன செய்யணும், 4ஆக மடிக்கிறதுனால நாங்கள் 4 பங்கை வந்து பங்கு பிரித்து எடுக்கணும். இப்போ 16 இன்ச் வருதுண்டா 16 இன்ச்சை வந்து நாங்கள் 4ஆல் பிரிக்கணும். ஸோ 4ஆல் பிரித்து எவ்வளோ வருதுன்னு பார்த்து அதை எடுக்கணும் சரியா. சாதாரணமாக எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எலுக்கு வந்து 4 வரும், நன்னாங்கு 16 சரியா. 4 தர 4 16 வரும் சரியா. 4 தர 4 16 வரும். ஸோ 16 செய்யணும், 16 வந்து 2ஆல் பிரிச்சுக்குது. ஸோ இங்கே 4 நாங்கள் ஏன் போடுறேன்டா, இப்போ நாங்கள் 4 எடுத்துட்டோம். எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எலுக்கு 4 எடுக்கிறோம். இப்போ நாங்கள் 4 எடுத்தோன்னு வைங்களேன். இப்போ இங்கே 4 இன்ச் எடுத்தாச்சு, இங்கே வந்து நாங்கள் 8 இன்ச் எடுத்தாச்சு. ஷோல்டர் 8 இன்ச், ஆம்கோல் வந்து 4 இன்ச். இந்த 4 டிவைடட் ஆகும், கூடும். அதாவது எப்படி கூடும்னு சொன்னால், இப்போ நான் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக பாருங்கள் எப்படி இந்த 4 கூடும்னு. ஸோ நீங்கள் 4 மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது முதலாவது என்ன செய்யணும், உங்களோட ஹைட்டை மார்க் பண்ணணும். ரெண்டாவது ஸ்டெப் வந்து உங்களோட ஷோல்டர் அப்படியே நீங்கள் மெஷர் பண்ணி அதை வந்து நீங்கள் 2ஆக பிரித்து இங்கே கொண்டாந்து மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட ஆம்கோலை சுற்றி வர பாருங்கள் எவ்வளோ வருதுண்டு. அந்த ஆம்கோலை அப்படியே எடுங்க, எடுத்து என்ன செய்யணும்னு சொன்னால் 2ஆக பிரித்து அந்த 2 என்ன செய்யுங்க, 4ஆக பிரிங்க சரியா. 4ஆக பிரித்து 4ல் ஒரு துண்டு தான் இங்கே 4 நான் மார்க் பண்ணிக்கிறேன் சரியா. ஸோ 4 மார்க் பண்ணியாச்சு. அதுக்கு பிறகு வந்து உங்களோட பாடி மெஷர்மெண்ட்டுங்கிறது உங்களோட செஸ்ட்டோட உங்களோட மார்க்கோட வர ரவுண்டை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு அது எவ்வளோ வருதுன்னு 4ஆக பிரிங்க. 4ஆக பிரிச்சுட்டு இப்போ நான் சாதாரணமாக இந்த இடத்துல 9 இன்ச் வருதுன்னு வைங்களேன். ஸோ இது 8 தானே, இது 8ண்டா ஷோல்டர் 8, இங்கே 8ண்டா 9, இங்கே தான் வரப்போகுது, 1 இன்ச் கூடி வேணால் வரும். அந்த 9ஓட பிள்ளைகள் உங்களுக்கு எத்தனை வந்தாலும், இப்போ நீங்கள் அவனோட மார்க்குட்டி சுற்றளவு சும்மா சொல்கிறேன் நான், ஒரு 40ன்னு வைங்க சரியா. ஒரு 40 வச்சா அந்த 40 என்ன செய்யறது, 4ஆக பிரிக்கிறது. 4ஆக பிரிச்சா எத்தனை இன்ச், 10 இன்ச் வரும். நான் சும்மா சொல்கிறேன். அந்த 10 இன்ச்சை கொண்டாந்து மார்க் பண்ணியாச்சா, 10ஓட என்ன செய்யணும், இன்னும் 5 கூட்டி 15ஆக மார்க் பண்ணிக்கோங்க சரியா. இப்போ நான் இங்கே என்ன செய்கிறேன், இங்கே 9 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியாச்சு. இங்கே நான் வந்து இந்த எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல்ட கணக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன். இங்கே 9 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியாச்சு. 9ஓட என்ன செய்கிறேன், இன்னும் ஒரு 5 கூட்டி 14 இன்ச். ஸோ 14 இன்ச் இங்கே வருதுன்னு வைங்களேன். இங்கே வருதுன்னு நான் இங்கே மார்க் பண்ணியாச்சு. ஸோ இங்கே 14 இன்ச் சரியா. பாடி மெஷர்மெண்ட் 14 இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணி முடிஞ்சு. இது 10 இங்கே 9 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி, இங்கே 8 இன்ச் சுட்டி இது 9 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி, இப்போ இதை விட்டுட்டு இந்த 9ஓட சேர்த்து நாங்கள் இன்னொரு 5 கூட்டி இங்கே 14 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இதோட இங்கே 1 இன்ச் வைங்க, இங்கே 1 இன்ச் வச்சு இதையும் அப்படியே ஜாயின் பண்ணுங்கள் சரியா. ஆம்கோல் அப்படியே ஜாயின் பண்ணுங்கள். இங்கேயும் 1 இன்ச் வச்சு ஆம்கோலை ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே உங்களோட இடுப்புடைய இதை பார்த்துட்டு நீங்கள் இப்படியே உங்களோட ஹைட்டை பார்த்து எடுத்தீங்கன்னா சரி. ஸோ இது தான் வந்து ஒரு கல்கி ட்ரெஸ்ஸுக்கான மெஷர்மெண்ட். ஸோ இது இப்படியே இருக்கே. இப்போ நாங்கள் என்ன செய்யணும், இங்கே நெக் இல்லை, இன்னும் ஆம்கோல்ட பாதி இல்லை. இப்போ இது நாங்கள் மார்க் பண்ணணும். இதை எப்படி மார்க் பண்ணுறோண்டா, இந்த இதில் என்ன செய்யணும், நீங்கள் ஒரு 4 பீஸ் வந்து கட் பண்ணி எடுக்கணும். 2 பீஸை வந்து வச்சு தைக்க போகிறோம். 2 பீஸ் தான் வேணும். ஒரு பீஸில் இன்னொரு பீஸை வச்சு நாங்கள் தைச்சா தான் அது அந்த தையல் நீட்டாக வரும் சரியா. இப்போ நாங்கள் ஒரு பீஸ் எடுக்கிறோம்னு வைங்களேன். இந்த பீஸ் எப்படி இருக்கணும்டா, சரியா இதில் அகலம் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சுக்கு இருக்கணும், நீட்டம் பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சுக்கு இருக்கணும் சரியா. 12 இன்ச்சுக்கு இருந்தேன்னா 12 இன்ச்சு இப்படியே மடித்தா எத்தனை வரும், 6 இன்ச்சுக்கு வரும் சரியா. அந்த 6 இன்ச்சுக்கு வர பாட்டியை இப்படியே நாங்கள் வைக்கிறோன்னு வைங்களேன். 6 இன்ச் பாட்டியை நாங்கள் இப்படியே வைக்கிறோம். லாஸ்ட்டுக்கு இப்படியே நாங்கள் சுருக்கி அடிப்போம். ஸோ இதை இப்படியே வச்ச உடனே இதையும் அதாவது இப்போ நாங்கள் இந்த கையை வைக்கிறோம் தானே, இந்த கையிட வர அந்த ஆம்கோலையும் இப்போ நாங்கள் போட்ட ஆம்கோலையும் சேர்த்து பார்க்கும்போது சரியாக 8 இன்ச் வரும். 8 8 16 சரி. எங்களோட ஆம்கோல்ட ரவுண்ட் வந்து வந்துடும். ஸோ இதனால தான் நாங்கள்
இதை வந்து 4 பங்கு பிரித்து இங்கே வந்து போடுறோம். ஸோ உங்களுக்கு இப்போ விளங்கிக்குமா நினைக்கிறேன். இந்த துண்டை பிடிக்கிறதால இங்கே 4 இன்ச் இங்கே 4 இன்ச் அது ரெண்டுமே ஜாயின் ஆக போகல 8 இன்ச், அடுத்த பக்கம் 8 இன்ச், மொத்தம் 16 இன்ச் சரியா ஆம்கோல் கணக்காக வரும். ஸோ இதுதான் வந்து ஒரு கல்கி ட்ரெஸ்ஸுக்கான மெஷர்மெண்ட். விளங்காதவங்க வீடியோவை 2-3 தடவை பாருங்கள். அதே மாதிரி ஃபேப்ரிக்கில் எப்படி கட் பண்ணணுங்கிறதையும் சொல்லி தரேன்.